புனித மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். புனித மார்க்கு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 1 முதல் 6. அக்காலத்தில் இயேசு தமது சொந்த ஊருக்கு வந்தார். அவருடைய சீடரும் அவரை பின்தொடர்ந்தனர். அப்போது ஓய்வு நாள் வந்தபோது அவர் தொழுகை கூடத்தில் கற்பிக்கத் தொடங்கினார். அதை கேட்ட பலர் வியப்பில் ஆழ்ந்தனர். அவர்கள், இவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன? என்னே இவருக்கு அருளப்பட்டுள்ள ஞானம்? என்னே இவருடைய கைகளால் ஆகும் வல்ல செயல்கள்? இவர் தச்சர் அல்லவா? மரியாவின் மகன்தானே? யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன் ஆகியோர் இவருடைய சகோதரர் அல்லவா? இவர் சகோதரிகள் இங்கு நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா என்றார்கள். இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள். இயேசு அவர்களிடம், சொந்த ஊரிலும் சுற்றத்திலும் தம் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர் என்றார். அங்கே உடல் நலமற்றோர் சிலர் மேல் கைகளை வைத்து குணமாக்கியதை தவிர வேறு வல்ல செயல் எதையும் அவரால் செய்ய இயலவில்லை. அவர்களது நம்பிக்கையின்மையை கண்டு அவர் வியப்புற்றார். அவர் சுற்றிலும் உள்ள ஊர்களுக்கு சென்று கற்பித்து வந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரின் அன்பு பிள்ளைகளே, உடல் நோய்கள் நம்மை வாட்டுகின்றன. உடல் நோய்கள் நம்மை வாட்டுகின்றன. சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும், இல்லையா? இது ஒரு அருமையான ஒரு சொல், ஒரு அருமையான ஒரு வாக்கியம், வாழ்வுக்கு அர்த்தம் கொடுக்கக்கூடிய வாக்கியம். அப்போ நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ வேண்டுமென்றால் கடவுள் நமக்கு தந்திருக்க இந்த உடல் நலமாயிருக்க வேண்டும். இந்த உடல் நலமாயிருக்க வேண்டும். நம்முடைய அறிவீனத்தாலும் நம்முடைய அறியாமையினாலும் நாம் இந்த உடலை என்ன செய்து விடக்கூடாது? நாசம் செய்து விடக்கூடாது. ஒருவேளை உடலிலே இயற்கையாகவே நமக்கு பலவீனம் இருக்கலாம். பலவீனம் இருந்தால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். பவுல் இங்கே சொல்வது போல, ஒரு பெரும் குறை ஒன்று என் உடலில் இருக்கிறது, நான் அதை நீங்க வேண்டும் என்று எத்தனையோ முறை வேண்டினேன். ஆனால் செய்யல. ஆண்டவர் என்ன சொன்னார்? அது அந்த குறையை நீங்கள. ஆண்டவர் என்ன சொன்னார்? என் அருள் உனக்கு போதும். எனவே ஒருவேளை உடலில் கடவுள் நமக்கு வான தூதர் போல, ஒரு தூதன் போல ஒரு குறையோ இல்லை பலவீனமோ, கடவுள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் பலவீனம் இருக்கும். அப்படி கடவுள் நமக்கு அனுமதித்திருந்தால் அது இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. அது கடவுள் அதனை வலுப்படுத்துவார். அந்த வலுவின்மையில் கடவுளுடைய வல்லமை வெளிப்படும். அதனால் அப்படி பலவீனம் ஏதாவது இருந்தால் அது இருந்து விட்டு போகட்டும். அது இருந்தால் தான் கடவுளுடைய வல்லமை நமக்குள்ள செயல்பட முடியும். ஆனால் நான் சொன்ன 2 வார்த்தை, நம்முடைய அறிவீனத்தாலும், அறிவீனம் என்னது? நம்முடைய முட்டாள்தனத்தினாலும், நம்முடைய அறியாமையினாலும். நமக்கு தெரியாமல் இருக்கலாம். அறியாமையினால நம்ம தெரில அப்படின்ட்டு சொன்னாலும் கஷ்டம்தானே. ஒரு இடத்துல ஒரு சின்ன பாட்டில் மருந்து இருக்குது, அப்பா கூட சண்டை போட்டேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு அதில் கோபத்தில் போய் அதை போய் எடுத்து குடித்தாக்க அது நம்முடைய முட்டாள்தனமா இல்லையா? ஆமாவாலே முட்டாள்தனமா இல்லையா? ஒரு தகப்பங்கிட்ட சண்டை போட்டுட்டு மடத்தனமாக போய் குடிச்சிட்டா யாருக்கு வயிறு அவிஞ்சு போவோம்? உனக்கு தானே. அப்புறம் ஆஸ்பத்திரியில் கிடந்து ஆம்பாங்க, ஐயோ அம்மான்னு. அதுக்கப்புறம் அழுது பிரயோஜனம் இல்லை. இது முட்டாள்தனம். சரி, இது அறியாமை என்பது என்ன? தண்ணின்னு நினச்சி போய் வீட்டில் இருப்பாங்க, குடிச்சிருது, வயிறு குடலாம் அவிஞ்சு போகும். எம்மா நீ எதுக்குமா இங்கே வச்சனா? தண்ணி நினச்சி குடிச்சு விட்டேன்.
வீட்டில் எது எங்கே இருக்குன்னு தெரிஞ்சிருக்கணும். தெரியாமல் குடித்தாலும் நட்டம்தான். அதனால் என் அன்பு பிள்ளைகளே, நம்முடைய அறிவினத்தாலும் அறியாமையினாலும் உண்மையிலேயே என் அன்பு பிள்ளைகளே நம்முடைய உடலை தீட்டுப்படுத்தி விடக்கூடாது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? தெளிவாகுதா? ஒருவேளை கடவுள் நமக்கு ஒரு குறை கொடுத்தால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், கவலைப்படாதீங்க. அதில் கடவுளுடைய வல்லமை வெளிப்படும், சந்தோஷப்படுங்க. ஆனால் நம்முடைய முட்டாள்தனத்தினாலும் நம்முடைய அறியாமையினாலும் நம்முடைய உடலை என்ன செய்யக்கூடாது? மோசமாக்கக்கூடாது. இதில் எல்லாரும் ஏற்றுக்கொள்கிறீங்களா? எல்லாரும், சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். கடவுள் கொடுத்த பொக்கிஷங்களில் மிக முக்கியமான பொக்கிஷம் இந்த உடலும் இந்த உயிரும். இந்த உடலும் இந்த உயிரும். அதனால தான் கடவுள் அழகாக சொல்வார். எப்படி சொல்லுவார்? இந்த உடையை விட எது முக்கியம்? நம்முடைய உயிர் முக்கியம். இந்த உடையை விட நம்முடைய உயிர் முக்கியம் என்று சொல்லுவார். ஆண்டவர் இயேசு என்னன்னு சொல்லுவார்? சரிதானே? என்ன சொல்லுவார்? உணவை விட எது முக்கியம்? உடல் முக்கியம். உணவை விட எது முக்கியம்? அப்போ ஆண்டவர் இயேசு 2 காரியங்கள் சொல்லுவார். உணவை விட உடலும், உடையை விட உயிரும் மேலானவை அல்லவா? ஆண்டவர் சொன்ன வார்த்தை, இயேசு சுவாமி சொன்ன வார்த்தை. அப்போ இந்த உடலுக்கு இந்த உடைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமா இல்லையா? உடைக்கு இதை உடுத்தணும், அதை உடுத்தணும், இன்னைக்கு என்ன சேலை கட்ட, இன்னைக்கு என்ன ட்ரெஸ்ஸை போட, இன்னைக்கு எப்படி தலைச்சீவை, இன்னைக்கு வேஷ்டி போடுக்கணுமா, வாட்சு கிட்டணுமா. கல்யாண வீட்டுக்கு போகும்போது பெரிய பிரச்சனையாக தான் எதை உடுத்தணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அந்த உடையை விட எது முக்கியம்? உயிர் முக்கியம். சரியா? நம்மளுக்கு சுகர் இருக்கும், அங்கே போய் கண்டதையும் தின்னுட்டு வந்துடுவோம். அப்போ போட்ட ட்ரெஸ்ஸு பெருசா, இல்லைனாக்கா போயிட்டு வந்து வாந்தி எடுக்கிறது பெருசா? யோசித்து பாருங்க. உயிர் முக்கியம். அடுத்தால என்னது? உணவை விட எது முக்கியம்? இந்த உடல். அப்போ உணவு முக்கியம்தான், ஒன்றும் இல்லை, பசிச்சா சாப்பிடணும். ஆனால் அதை விட எது முக்கியம்? நம்முடைய உடல், கடவுள் கொடுத்த இந்த கடவுளுடைய ஆலயம். அதனால் இந்த உடலையும் அது தங்கியிருக்க அந்த அதற்குள் இருக்கின்ற அந்த உயிரையும் பாதுகாக்க வேண்டியது யாருடைய கடமை, யாருடைய பொறுப்பு? உங்கள் பொறுப்பு. உங்கள் பிள்ளைகளை உங்கள் வீட்டில் கடவுள் கொடுத்துருக்கிறாரு. உங்கள் பிள்ளைகளை எப்படி நீங்கள் பாதுகாக்கிறீங்களோ, உங்கள் பிள்ளைகள் மேலே எப்படி உங்களுக்கு பொறுப்பு இருக்குதோ, அதுக்கு முன்னாலே நீங்கள் பிறந்த உடனே கடவுள் கொடுத்துருக்கிறாரு பொறுப்பு. என்ன பொறுப்பு? நீங்கள் பிறந்த உடனே கடவுள் என்ன பொறுப்பு கொடுத்துருக்காரு? இந்த உடலையும் உயிரையும் நீங்கள் என்ன செய்யணும்? பராமரிக்க வேண்டும். கடவுள் கொடுத்த பொக்கிஷங்களில் மேலான பொக்கிஷம். எனவே என் அன்பு பிள்ளைகளே, பிள்ளைகளை பொறுப்பெடுக்க தெரிந்திருக்கின்ற என் அன்பு பெற்றோரே, உங்கள் உடலையும் உங்கள் உயிரையும் அதன் மேல் நீங்கள் பொறுப்பு எடுத்துக் கொள்ள வேண்டும். பிள்ளைகளை நல்லா வளர்ப்பாங்க, இவையே திங்காம வளர்ப்பாங்க. பிள்ளைங்க ஆளாக போய் நிற்கும். ஆனால் இங்கே அதுக்கப்புறம் என்ன ஆகும்? நமக்கு நோய் வந்துடும். நம்ம பேர குழந்தைகளை பார்க்கறதுக்கு நம்ம வேணுமா இல்லையா? அப்போ நமக்கு கடவுள் அனுமதித்து விட்டால் ஏற்றுக்கொள்ளுங்கள். நான் திரும்ப சொல்ல, கடவுள் ஏதாவது ஒன்று தந்து விட்டால், அது நோயோ இல்லை ஏதோ ஒரு சங்கடமோ கடவுள் தந்து விட்டால் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் கடவுள் அங்கே மாட்சி படுத்த போறாரு, கடவுள் உங்களை தூக்கி விட போறாரு, அதை விட்டுருங்க. ஆனால் நம்முடைய அறியாமையினாலும் நம்முடைய முட்டாள்தனத்தினாலும் நம்முடைய உடலை கெடுக்கிறோம் என்றால் அது மிகப்பெரிய பாவம். சரியா? அதனால என் அன்பு பிள்ளைகளே, இந்த ஒவ்வொரு மாசமும் என் பிள்ளைகள் ஒவ்வொரு கருத்தாக சொல்லிக் கொண்டு இருப்பேன். ஏன்னா இது கடைசி ஆண்டு, அப்படிதானே, இறுதி ஆண்டு. எனவே ஒவ்வொரு மாதமும் ஒரு கருத்தை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கொண்டு இருப்பேன். பிள்ளைகள் புரிந்து கொள்ளுங்கள், முடிந்ததை முயற்சி எடுங்கள். பிள்ளைகள் புரிந்து கொள்ளுங்கள், முடிந்ததை முயற்சி எடுங்கள். அது ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறோமா இல்லையா? நினைக்கிறோம். ஒன்று. ரெண்டாவது, நம்ம வீட்டில் சந்தோஷமா இருக்கிறதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் எக்கனாமி இருக்கா இல்லையா? எக்கனாமி. அப்போ இந்த ரெண்டு முக்கியம். அப்போ நம்ம சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறோம், எல்லா குடும்பமும் நினைக்கிறோம். ஆனா வீட்டில் ஒருத்தங்களுக்கு, எல்லாத்துக்கும் யாராவது ஒருத்தங்களுக்கு நோய் வந்துட்டாலும் சந்தோஷம் கெட்டு போயிடுமா இல்லையா? கெட்டு போயிடும். ரெண்டாவது, நம்ம வீட்டு குடும்ப சந்தோஷத்துக்கு அடிப்படையான ஒரு காரணம் எக்கனாமி, காசு முக்கியமா இருக்குது. காசு இல்லைன்னா கொஞ்சம் கவலையா இருக்கும். அப்போ இந்த எக்கனாமி முக்கியமா இருக்க வேண்டும். அப்ப அந்த எக்கனாமிக்கு முக்கிய காரணம் எங்க இடிக்கு அப்படின்னா
நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறத இன்றைக்கி டாக்டர்ஸ்ட்டை போய் கொடுக்குறோம். சரியா? டாக்டர்ஸ் படிக்கிறாங்க, கடக்கடன்ட்டு கொஞ்ச நாளில் இப்போ ஒரு சின்ன ஹாஸ்பிட்டல், அப்புறம் பெரிய ஹாஸ்பிட்டல், அதுக்கப்புறம் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல், அப்புறம் பெரிய 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 ஹாஸ்பிட்டலாக அவங்க கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. யாருடைய காசு? யாருடைய காசு? நம்முடைய முட்டாள்தனத்தினால் நம்ம சம்பாதிக்கிறத கொண்டு போய் நம்முடைய மருத்துவர்கள் நல்லவர்கள், அவர்களை குறை சொல்லக்கூடாது, அவர்கள் நம்முடைய உயிரை காக்கின்ற உத்தமர்கள். ஆனால் நம்முடைய முட்டாள்தனத்தினால் நம்முடைய உடலை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி கடவுள் பொறுப்பை நம்மகிட்ட கொடுத்துருக்கிறாரு. நம்ம முட்டாள்தனத்தினால நம்ம அந்த டாக்டர்கிட்ட போய் கொடுக்குறோம். சரியா? 100 ரூபா 200 ரூபா 300 ரூபா கொடுத்து நம்ம நினச்சிடும் அங்கே நம்ம காசை வீணாக்கி கொண்டு. இதுமாதிரி 2 காரியம் நல்லவங்க. எக்கனாமி சந்தோஷத்துக்கு முக்கியம். அதனால் இந்த உடல் எவ்வளவு தேவை, கடவுள் கொடுத்த பொறுப்பு. 2வது நம்ம வீட்டில் சந்தோஷமாக இருக்குன்னா உடல் சுகம் அவசியம். நான் சொல்கிறத எல்லாரும் ஏற்றுக்கொள்கிறீங்களா? எல்லாரும் ஏற்றுக்கொள்கிறீங்களா? ஏற்றுக்கொண்டதான் அடுத்த நம்முடைய வாசகத்துக்குள்ளே போவோம். ஏற்றுக்கிறீங்களா எல்லாரும்? உடலையும் உயிரையும் நம்ம பார்க்கணுமா வேண்டாமா? இல்லை செத்து போகணுமா? சத்து போகிறதுக்கு பயப்படுவோம், ஆனால் பார்க்க மாட்டோம். சரியா? அதனால் நம்முடைய உடலையும் உயிரையும் பார்க்கணுமா இல்லையா? சரியா? அதனால் சொல்லுவேன், இந்த 10 மாதம் இருக்க போகிறேன், 10 மாதமும் 10 கருத்து சொல்லுவேன். மனசில் என்ன செய்யணும்? வச்சு வாழணும். அதுக்கப்புறம் உட்காந்து பிரசங்கத்தில் உங்களுக்கு போர் அடிக்க முடியாது, சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் அடுத்த ஃபாதர் அடுத்த விஷயங்களை சொல்லுவாங்க. சரியா? அதனால் நல்ல கருத்தாக 10 இந்த சாமி வந்தார் சொன்னார், சரி கொஞ்சமாச்சும் முயற்சி எடுப்பீங்களா? முதல் காரியம் இன்னைக்கு உள்ள வாசகம். சரியா? முதல் காரியம் மனசில் வச்சுக்கொள்ளுங்க. மாதத்திற்கு ஒரு காரியம் தான், அதை சுற்றி நம்ம வருவோம். அருமையானவர்களே, இங்கே 2 காரியங்கள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஒன்று முதல் வாசகமும் நற்செய்தி வாசகமும் இல்லையா? முதல் வாசகம் சொல்லப்படுகிறது இல்லையா? என மானிடா, எனக்கு எதிராக கிளர்ச்சி செய்யும் இனத்தாராகிய இஸ்ராயல் மக்களிடம் நான் உன்னை அனுப்புகிறேன். இன்று வரை அவர்களும் அவர்களுடைய மூதாதையரும் எனக்கு எதிராக கிளர்ந்தெழுந்து கலகம் செய்துள்ளனர். அருமையானவர்களே, கடவுள் இறைவாக்கினர் இல்லையா எசேக்கியேலை அந்த மக்களுக்கு அனுப்புகின்றார், இறைவார்த்தை சொல்வதற்காக அனுப்புகின்றார். அப்போ அவர் சொல்றார் பாருங்க, கலக வீட்டாராகி அவர்கள் செவிசாய்த்தாலும் செவிசாய்க்காவிட்டாலும் தங்களிடையே ஒரு இறைவாக்கினர் வந்துள்ளார் என்பது. அப்போ அங்கே என்னன்னா, இவர் நல்லதை சொன்னார், ஆண்டுடைய வார்த்தையை சொன்னார்னாக்க அந்த மக்கள் அங்கே ஏற்றுக்கொள்வாங்களா? ஏற்றுக்கொள்வாங்களா? இப்போ நான் தான் இருக்கிறேன், ஒரு நியாயத்தை சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு அண்ணனுக்கும் தம்பிக்கும் பிரச்சனை. சரியா? ஒரு அடி நல்ல பிரச்சனை. சரியா? 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க 2 வருஷமாக. அந்தால ஒரு வீட்டில் போய், அண்ணா ஒரு அடி தானே சட்டை விட்டுட்டு போவோமே, விட்டு கொடுத்துருங்க, அவர் இருக்கட்டும்னு சொல்லிட்டு இங்கே போய் சொன்னு வச்சுங்க, ஒரு அடியா? இது சாமியார் சன்னியாசிக்கு என்ன தெரியும்? நம்மளை அனுப்பிட்டு நம்மளை வச்சு கூறு போட்டுருவாங்க. ஒரு அடியினுடைய மதிப்பு அவனுக்கு எப்படி விட்டு கொடுக்கறது? நம்ம என்ன நினைக்கிறோம்? 2 பேரும் சமாதானமாக சந்தோஷமாக இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் நம்மளை கூறு போட்டுருவாங்க. இவர் வந்தானா பூசை வைக்கணுமா போகணுமா அப்படின்ட்டு சொல்லி போயிட்டுருக்கணும். சரியா? ஆமாம். ஏன்னா இப்போ போன பழைய பங்கில் இப்படிதான் பார்த்துங்க, கலவநீரில் இந்த ஆலயத்திற்கு வருகின்ற பொழுது ஆண்டவருக்கு உகந்த ஆடையை அணியணும் அப்படிங்கிறது இங்கே சொல்கிறது போல் அங்கேயும் 5 வருஷமாக சொல்லுவோம். அப்போ என்னென்ன, அப்போ அங்கே சிலப்பு என்ன சொல்லுவாங்க, சாமியார் வந்தாரா, பூசை வச்சாரா, பிரசங்க வச்சாரான்னு போனால் நம்ம என்ன ட்ரெஸ் எடுத்தோம்னா அவருக்கு என்ன ஆமாம். அப்படின்னாக்க உங்கள் வீட்டில் என்ன நடந்தால் எனக்கு என்னன்னு இருந்தாக்க, உங்கள் வீட்டில் ஒரு சின்ன ஒரு துன்பம் நடக்குது, எனக்கு என்னன்ட்டு என் பாட்டு கை கட்டிட்டு நல்லா தின்னுட்டு பங்களாவில் பிரியாணி தின்னுட்டு இருந்தேன் அப்படின்னாக்கா எப்படி இருக்கும்? ஓடி வந்து சாமி வாங்க மந்திரிக்க வாங்க, எங்கள் அம்மாய்க்கு சோமல்ல அப்படின்ட்டு கதவை தட்டுறீங்க. எப்பா நான் எப்போ ரெஸ்ட் எடுக்கிற நேரம், போயிட்டு வா, நான் சாயந்தரம் வாரேன்னா எப்படி இருக்கும்? இப்போ எனக்கு என்னன்னு இருக்க முடியாது. எனவே அன்பு பிள்ளைகளை நல்லதை நம்ம சொல்லுவோம். அப்போது என்ன ஆகுன்ற போது அங்கே நம்ம நல்ல காரியங்களை சொல்லும்போது அவங்க அப்படி சொல்லும்போது நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குது. அப்போது எல்லாரும் ஏற்றுக்கொள்வாங்களா அப்படின்னா தெரியல, ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இன்னைக்கு நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் இல்லையா, அவரை குறித்து எவ்வளோ பெரிய வார்த்தைகளை எல்லாம் சொல்கிறாங்க. இவர் தச்சர் அல்லவா, இவர் மரியாவின் மகன்தானே,
யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன் ஆகியோர் இவர் சகோதரர்கள். இவனை பற்றி தெரியாதா? இவன் பரப்பை பற்றி தெரியாதா? இவன் குடும்பத்தை பற்றி தெரியாதா? நீங்கள் சொல்லுவீங்களா இல்லையா? அதே தான் அங்கே சொல்லியிருக்கிறாங்க. இவர் பறந்து வளர்ந்தது சின்ன வாண்டிலிருந்து வந்தது தெரியாதா அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. அந்த ஆண்டவர் இயேசுவை சொல்லியிருக்காங்க. அப்போ இது ஒரு நிலை, இது ஒன்று. இரண்டாம் வாசகத்தில் ஒன்று கொடுக்கப்படுகிறது. எனக்கு அருளப்பட்ட ஒப்புயர்வற்ற வெளிப்பாடுகளால் நான் இருமாப்பு அடையாதவாறு பெரும் குறை ஒன்று என் உடலில் தைத்த முள் போல் என்னை வருத்தி கொண்டே இருக்கிறது. அது என்னை குத்தி கொடுமைப்படுத்த சாத்தான் அனுப்பிய தூதனை போல் இருக்கிறது. நான் இருமாப்பு அடையாதிருக்கவே இவ்வாறு நடக்கிறது. அதை என்னிடமிருந்து நீக்கிவிடுமாறு 3 முறை ஆண்டவரிடம் அருந்தி வேண்டினேன். என்ன நடக்குது? நம்முடைய பவுல் நிறைய காரியம் சொல்றாரு. ஆனா அவர் இங்க என்ன சொல்றாரு? எவ்வளவோ அறிவுரை சொல்றவர், அவர் தனக்குள்ள ஒரு குறையை சொல்றாரு. எனக்குள்ள ஒரு குறை இருக்குது, அது என்னை முள்ளு போல தச்சுக்கிட்டே இருக்குது. நான் இது ஏன்ட்ட இருந்து நீங்கணும்னு சொல்லிட்டு 3 தடவை ஆண்டவர்கிட்ட வேண்டினேன். எத்தனை தடவை? 3 தடவை ஆண்டவர்கிட்ட வேண்டினேன். அவர் எவ்வளவு ஆண்டவருக்காக நற்செய்தி தெரிவித்தார். அப்போ ஆண்டவர் உண்மையிலே கொடுத்துருக்கணும். ஏன்னா அவர் ஜெபிச்சா கண்டிப்பாக கொடுக்கணும். ஏன்னா அவர் மற்றவங்களுக்காக ஜெபித்து எத்தனையோ அதிசயத்தை அற்புதம் செய்த வல்லவராக இருந்தார் பவுல். அப்போ அவருடைய ஒரு குறைக்காக அவருக்கு ஜெபிக்கிறாரு. 3 முறை ஆண்டவரிடம் வேண்டினேன். ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார்? டேய், சும்மா இரு, என் அருள் உனக்கு போதும். உன் குறையை பற்றி நீ கவலைப்படாத, உன் குறையை பற்றி நீ கவலைப்படாத, என் அருள், நான் உன் கூட இருக்கிறோம்ல. இப்போ எனக்கு காலில் ஒரு குறை இருக்குது, நான் நொண்டி போயிட்டு இருக்கேன்னு வச்சுங்க. அப்போ ஆண்டவரே எனக்கு சுகப்படுத்தோம் அப்படின்னு நான் 3 முறை வேண்டுறேன். அவர் ஒரு நாள் காட்சி கொடுத்து போதும், என் அருள் உனக்கு போதும் அப்படின்ட்டு சொல்லிட்டாரு அப்படின்னு வச்சுங்க. என்ன அர்த்தம்? எப்பா உன இதை பற்றி கவலைப்படாத, நீ நொண்டி நடந்தாலும் நான் உன் கூடயே நடப்பேன், உன் வழியாக நான் அதிசயத்தை செய்வேன், உன்னை நான் வழி நடத்துவேன். உன்னுடைய வலுவின்மையில் என்னுடைய வல்லமை சிறந்தோங்குகின்றது, என் வல்லமை விளங்குகின்றது. அப்போ பாருங்க, உண்மையிலே என் கால் சரியாகி கடவுளுடைய அருள் எனக்கு இல்லை என்றால் எப்படி இருக்கும்? என்னுடைய கால் எனக்கு சிக்கலாகவே இருக்கு, ஆனால் கடவுள் என்னோடு கூட வழி நடக்கிறார் என்றால் எது சிறப்பாக இருக்கும் சொல்லுங்க? 2ல் எது சிறப்பு? கடவுள் நம்மோடு இருந்து வழி நடப்பது, அதான் சிறப்பு. அதான் சொல்றாரு, எனவே என் அருள் உனக்கு போதும், வலுவின்மையில் தான் வல்லமை வெளிப்படும், வலுவின்மையில் தான் வல்லமை. அப்ப இந்த 2 காரியம், ஒன்று ஏற்றுக்கொள்ளாத மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, அது ஒரு சின்ன கஷ்டம். 2வது இங்க பவுல் அவருக்குள்ளே ஒரு குறை இருக்குது. இந்த 2 நிலைகளை பார்க்கிறோம். இப்போ ஒரு சிறிய ஒரு ஃபாதர், ஆரோக்கியதாஸ்ங்கிற ஒரு ஃபாதர், அருட்தந்தை. அந்த தந்தை குறுமடத்தில் போய் சேரும்போது அவர் கிராமத்திலேருந்து போய் சேர்ந்தார். என்ன படிக்கிற இடம் ஆங்கில வழி கல்வி படிப்பு. அதனால் மற்றவர்களுக்கு முன்னால் மற்றவரெல்லாம் இங்கிலீஷ் மீடியத்தில் எப்படி இருப்பாங்க? நல்ல ஸ்நாக்ஸ் பாக்ஸ் எல்லாம் கொடுத்து சாப்பிட்டு புசுன்ட்டு இருப்பாங்க. இவர் இந்த ஓனா மாதிரி நோஞ்சானாட்டு கிராமத்துலேருந்து வந்துடுச்சு. அதனால் மற்றவங்களாம் பார்த்துட்டு இவர் என்ன செய்தார்? ஒரே தாழ்வு மனம், நான் ஒல்லியாக இருக்கேன், நான் காஞ்ச கருவாடு மாதிரி இருக்கேன்டே நினச்சிட்டு இருந்திருக்கிறாரு. சரியா? இப்படி நினச்சிட்டு இருந்திருக்காரு. அந்த வருஷம் முடியுது. அப்போது ஸ்போர்ட்ஸ் டே இருக்கும் இல்லையா? வருஷம் முடியும் போது ஸ்போர்ட்ஸ் டே. அப்போ ஓட்டப்பந்தயம் மற்றபடி தாண்டுறது அது இதுன்னு நிறைய வைப்பாங்க. இவரும் கலந்துக்கிட்டா எப்படி காட்டில் இந்த ஓனா எப்படி ஓடுமோ, உடனே ஈஸியாக அடிக்க முடியாது. அப்படி தானே? கம்பு எடுக்கிற பறந்துடும். அப்படி தானே மராஜன் சிரிக்கான், அடித்து பார்த்துருக்கேன். அப்போது இந்த ஓடனா ஈஸியாக அடிக்க முடியாது. இங்கே இருக்கிற சரு ஓடும். அதே போல் இவனுக்கு விசில் ஊதுனா உடனே இவர் இந்த சாமி நினச்சிருக்கிற சின்ன பையனாக இருக்கும்போது 9ஆம் கிளாஸ் நினைக்கிறேன், பறந்து 5 நிகழ்ச்சியில் போட்டியில் 3ல் ஃபஸ்ட்டு, 2ல் செகண்டு. சரியா? அதனால் 5 ப்ரைஸ் எடுத்தனால அந்த வருஷ சாம்பியன் யார்? அவருக்கு சாம்பியன் கப்பு. அப்பந்தான் ஐயோ நம்ம உடம்பு கருவாடு மாதிரி இருக்குது, மற்ற எல்லாரும் கொழுன்னு இருக்கிறாங்கன்னு நான் வேதனைப்பட்டேன். சரி, தாழ்மனமாக இருந்தேன். கடைசியில் இப்போ தான் தெரியுது, மற்றதெல்லாம் கொழு லெக்கான் கோழிகள் மாதிரி காலை இப்படி எடுத்து வச்சு போகிறது கஷ்டப்பட்டுருக்கு. நம்ம தான் ஓனான் மாலை என்ன செய்கிறோம்? பறந்து ஓடி இருக்கிறோம். கடவுளுக்கு நன்றி. என் வலுவின்மை தான் எனக்கு இங்கே வல்லமையாக
வெளிப்படுகிறது. கடவுள் உங்களை உயர்த்துவார் என்றால் நிச்சயமாக அது ஆண்டவருக்குடைய மகிமையாக இருக்கும். எனவே உங்களுடைய சில காரியங்களை நினைத்து வருதாது. எனவே தாழ்வு மனம், என் அன்பு பிள்ளைகளே, தாழ்வு மனம். நம்முடைய உடல், நான் இப்போ இந்த முதல் பாயிண்ட்டுக்கு வந்து 2 பாயிண்ட்ல முதல் பாயிண்ட், நம்முடைய உடல் நலமாக இருக்கணும், நம்முடைய உயிர் நலமாக இருக்கணும். முதல்ல தாழ்வு மனத்தை எடுத்து குப்பையில போடுங்க. தாழ்வு மனத்தை எடுத்து குப்பையில போடுங்க. நான் கருப்பாக இருக்கேன் உடனே போட்டு அரை மணி நேரம் செங்கலை போட்டு தேய்ப்பாங்க வெளியே வர்றதுக்கு முன்னால். ஒவ்வொரு முறையும் சரியா நிறைய அடுக்கி வச்சுருப்பாங்க க்ரீம். சரியா இப்படி பயங்கரமாக இருக்கும். சரியா என் அன்பு பிள்ளைகளே, தாழ்வு மனம். குட்டையாக இருந்தாங்கன்னு வச்சுங்க, ஃபோட்டோ எடுக்கும்போது இப்படியே பிடிப்பாங்க. தாழ்வு மனம். சரிங்களா? இப்போ ரொம்ப நெட்ட குக்கல் அப்படின்னா இருக்கான்னு வச்சுங்க, உடனே ஃபோட்டோ எடுக்கும்போது செருப்பெல்லாம் கலத்திட்டு அப்படி நின்றுக்குவாங்க. சரியா? ஆமாம். அதே போல் தொப்பை இருக்கிறவங்க ஃபோட்டோ எடுத்து பாருங்க, ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு லைட்டாக என்ன ஃபோட்டோவில் தொப்பை தெரிஞ்சிடக்கூடாது. என் அன்பு பிள்ளைகளை, இதெல்லாம் என்னன்னா நம்முடைய உடலை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. தாழ்வு மனம். நமக்கு நோய் வரும், நம்ம ஏற்றுக்கொள்ளலைனாக்க வேற தெருவில் போகிறவனா ஏற்றுக்குவான், நாமத்தான் ஏற்றுக்கணும். ஐயா புரியுதுங்களா? அப்போ எந்த உடம்பு இருந்தாலும் அது எப்படி இருந்தாலும் என்னை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும், வேறு யார் என்னை ஏற்றுக்கொள்ள. இது கடவுள் எனக்கு கொடுத்த பொக்கிஷம், நான் அன்பு செய்வேன். அதனால் ஒரு குறை நமக்கு இருக்குது. ஆண்டவர் சொல்ல, என் அருள் உனக்கு போதும், நீ ஏன் கவலைப்படுறா? உன் குறையை நினச்சி நானே வருத்தப்படலை, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உனக்கு உதவி செய்வேன், நீ ஏன் பயப்பட? என் அருள் உனக்கு போதும். எனவே உங்களிடம் குறை இருக்கிறதா? ஒருவேளை காசு இல்லை, இல்லை எனக்கு ட்ரெஸ் இல்லை, எனக்கு அழகு இல்லை, எனக்கு இப்படி இல்லை, நான் ஏன் இப்படி இருக்கிறேன், என் குடும்பத்தில் இப்படியா இருக்குது, கவலையே படாத. தாழ்வு மனம் கொள்ளாதே. ஐயோ எனக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லாத. சரியா? என்ன இருக்கணும்? ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு, ஏதோ ஒன்று செய்ய போறாரு அப்படின்ட்டு சந்தோஷப்படுங்க. எனவே தாழ்வு மனம் நம்முடைய உடலை கெடுக்கும். கவலையாப்படுவோமா? தாழ்வு மனத்தில் நம்முடைய உடலை கெடுக்கும், நம்முடைய உயிரை எடுத்துரும். சில நேரங்களில் உயிரே எடுத்துரும். தாழ்வு மனம் அவ்வளவு கொடியது. இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். தாழ்வு மனம் தன்னை கொன்றுவிடும். நான் ஒன்னல்ல கடைசியில் ஒன்றுமே இல்லாமல் போயிடுவார். சரியா? என் கூடல ஆண்டவர் இருக்காரு, நான் ஒன்றும் இல்லாமல் இருந்துட்டு போட்டோம், என் கூட ஆண்டவர் இருக்காருனாக்க ஒன்றா ஆண்டவர் மேன்மைப்படுத்துவார். எனவே இந்த உடலும் உயிரையும் பாதுகாக்கணும். ஒரு முக்கியமான தாழ்வு மனத்திலிருந்து விலக வேண்டும். 2வது பாருங்க, அங்கே முதல் வாசகத்திலையும் நற்செய்தி வாசகத்திலும் கொடுக்கப்பட்டிருக்கிற காரியம் ஏற்றுக்கொள்ளலை. அந்த இறைவாக்கினரை இசைக்கியலை ஏற்றுக்கொள்ளவில்லை. சரியா? கலகக்காரன். எனவே அருமையானவர்களை, இங்கே பாருங்கள், மார்க்கு நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி வருகிறது. இயேசுவை சொந்த ஊரில் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய நம்பிக்கையின்மை கண்டு அவர் வியப்புகிறார். நான் வல்ல செயல்களை அங்கே செய்ய முடியவில்லை, அப்போ ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போ ஆண்டவருக்கும் கஷ்டமாக இருந்திருக்காதா? தான் சொந்த ஊரில் ஏற்றுக்கொள்ளலைன்னா. அதே போல தான் அருமையானவர்களே, உங்களை பல நேரங்களில் மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நீங்கள் பெருசாக நல்ல காரியம் செய்வீங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. சரியா? ஒரு நல்ல விஷயம் நீங்கள் செய்துட்டு வந்திருப்பீங்க, யாரும் பாராட்ட மாட்டாங்க, ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க, கண்டுக்கவே மாட்டாங்க. சரிங்களா? அப்போது நம்ம மற்றவர்கள் கண்டுக்காத போது, நம்ம நல்ல காரியம் செய்த போது மற்றவர்கள் பாராட்டாத போது, அவர்கள் ஏற்றுக்கொள்ளாத போது, என்று சொல்லுகின்ற பொழுது நீ கவலைப்படாத. நீ என்ன செய்யாத? கவலைப்படாத. அப்போது இரு நிலைகளில் நம்ம கவலைப்படக்கூடாது. நம்ம நிறைய நேரங்களில் மற்றவங்க ஏதாவது சொன்ன உடனே நம்ம அப்படியே கூறிடுவோம். சரியா? நல்லா யோசிச்சு பாருங்க. நல்லா போய் ஒரு அழகான ஒரு பட்டு சேலை எடுப்போம் பாருங்க. சரியா? நல்ல சேலை, அவன் கடைக்காரன் சொல்லுவான், சூப்பராக இருக்கு அம்மா, ஏம்மா உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க பாருங்கள், உங்கள் கலருக்கு முக கலருக்கு இதுக்கும் அப்படி பளிச்சுன்னு இருக்கணும். ஆனால் முகம் பளிச்சாயிரும். சரி இந்த பாருங்கள், இந்த கண்ணாடில் வச்சு பார்ப்போம். பாருங்க, என்ன பாருங்கள், மகாலட்சுமியே இறங்கி வந்த மாதிரி இருக்குமா, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்படியா, ரொம்ப நன்றி தம்பின்ட்டு அந்த அம்மா என்ன செய்யணும், சேலை எடுத்துகிட்டு வந்துடும். பார்த்துட்டு அவருக்கு ஒரே சந்தோஷம், நான் மகாலட்சுமியாக இருக்கேன், நாளைக்கு இன்னைக்கு இந்த சேலையை உடுத்துட்டு போனட்டு வச்சுங்க, அவ்வளோ பேரும் அசந்துருவாங்க அப்படின்ட்டு சொல்லி சரிண்ணா. இங்கே பங்குச்சாமியார், வன பிடிச்ச பங்குச்சாமியார், இந்த பாருங்க, வீட்டில் கஷ்டம் பாருங்க, கஷ்டத்துலேயும் இத்தனாயிரம் ரூபாய்க்கு இந்த அம்மா பட்டுச்சேலை எடுத்திருக்கு. அதனால் ஒருத்தரும் பாராட்டக்கூடாது. சரியா? அப்படின்னு நான் ஒரு திரிய முடி விட்டேன்னு வச்சுங்க, அங்கே ஆத்துக்காரரே சொல்லுவார்,
ஏன்னா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சா தான் எடுக்கணும். காலையில் போட்டுட்டு வந்தவொடனே, எம்மா என்ன இந்த சேலை உன் முகத்துக்கு இது சரியா இல்லையே, உன் முகத்துக்கு இது கலரு சரியா இல்லையே அப்படின்னு சொன்னேன். புஷ்ஷுன்ட்டு கொஞ்சம் இறங்கும். இங்கிட்டு வந்தவொடனே திருக்குடும்ப சபை, எக்கா என்ன கலரு போய் எடுத்திருக்க சேலை, இது நல்லாவே இல்லையே அப்படி சொன்னால் அடுத்தல புஷ்ஷுன்ட்டு இருக்கும். இங்கே சின்ன பிள்ளைகள் பார்லர் சபை பிள்ளைகள் வச்சுக்கு, ஆண்டி ஆண்டி அன்னைக்கு கொடுத்த சேலை இதை விட சூப்பராக இருந்துச்சு, ஆனால் இந்த சேலை நல்லா இல்லை, உங்களுக்கு குண்டாக காமிக்குது அப்படின்ன உடனே இருக்கிற காத்தம் புஷ்ஷுன்னு போயிடும். சரியா? அப்போது கடைக்காரன் சொல்லும்போது எவ்வளோ சந்தோஷமாக பிரைட்டாக இருந்துச்சு. ஆனால் ஊர் உலகத்தில் 4 பேர் 4 விதமாக சொன்ன உடனே அதே சேலை காற்று இறக்கி விட்டுரும், காற்றை இறக்கி விட்டுரும். அப்போ அடுத்தவங்க சொல்கிறதுக்காக வாழ முடியுமா? முடியாது. அப்போது யோசிங்க, ஆண்டவர் இயேசுவை சொன்னது போல, இறைவாக்கிற எசேக்கியேலை சொன்னது போல, நம்மளை 4 பேரை 4 விதமாக சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, வளர விட மாட்டாங்க, வாழ விட மாட்டாங்க. கண்டுக்காத, ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? கண்டுக்காத, நான் உன்னை பார்த்து சொல்கிறேன் பாரு, நீ ஏன்ட்ட கேளு, இந்த சேலை நல்லா இருக்கான்னு கேளு, இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கான்னு கேளு, இந்த வீடு நல்லா இருக்கான்னு கேளு, ஏன்ட்ட கேளு, நான் சொல்கிறேன். ஆண்டவர் சொல்லுவார், ஆண்டவர்கிட்ட கேளுங்க, கரெக்டாக சொல்லுவார். இது சரின்னா சரி சொல்ல, தப்புன்னு கரெக்டாக செய்யுங்க, கரெக்டாக நடக்கும். அன்பு பிள்ளைகளே, 2 நிலைகளில் நம்முடைய மனதை பாதிக்கக்கூடிய காரியம். ஒன்று, நமக்குள்ளே உள்ள குறை நம்மளை வருத்திக்கிட்டே இருக்கும், தூக்கி தூர போடுங்க. கடவுளுடைய அருள் நமக்கு இருந்தால் போதும், சாதிச்சுட்டு போயிடலாம். 2வது, மற்றவர்கள் நம்மை அப்படியே கொட்டிக்கிட்டே இருப்பாங்க, தூக்கி தூர போடுங்க, கடவுள்கிட்ட கேளுங்க, கடவுள் நல்லதை சொல்லி வழிகாட்டுவார். எனவே 2 நிலைகளை நாம் இருக்கின்ற பொழுது உடல் நல்லா இருக்கும். பார்த்துங்க மக்களே, இல்லைன்ட்டு கொஞ்சம் தாழ்வு மனத்தில் நம்ம செத்து போவோம். இல்லை, நம்முடைய உடலும் நல்லா இருக்கும், உயிரும் நல்லா இருக்கும். எனவே இந்த 2 நிலைகளில் நமக்கு வரக்கூடிய அந்த தாழ்வு மனத்தை எடுத்து வெளியே எறிவோம். ஆண்டவர் மீது நம்பிக்கையும் ஆண்டவர் மீது அன்பும் கொள்வோம். கடவுள் நம்மை அழகாய் வழி நடத்துவார். ஆமென். எழுந்து விசுவாசத்தை அறிக்கையிடுவோம்.